வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா கிரியேட்டின். அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ளிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சப்ளிமெண்ட்டுகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. ஆனால் ரொம்ப மலிவான விலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட்டு தான். இதனுடைய பலனும் ரொம்ப ஜாஸ்தி. இந்த கிரியேட்டின் அப்படின்னா 3 அமைனோ கலந்த கலவையை தான் இந்த கிரியேட்டின். ஆர்ஜினின், மெத்தோனின், கிளைசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 கலந்தது. இந்த கிரியேட்டினுங்கிறது நம்மளுடைய உடம்புலேயே உற்பத்தி ஆகுது. பேங்க்ரியாஸ், லிவர், கிட்னி இந்த மாதிரி இடங்களில் உற்பத்தி ஆகுது. அது நமக்கு போதுமானு பார்த்தா பத்தாது. இந்த கிரியேட்டின் மாமிச உணவுலேயும் அதிகமாக இருக்குது. அதாவது ரெட் மீட்டுன்னு சொல்லக்கூடிய மாற்று இறைச்சி, பன்றி இறைச்சி, முட்டை, மீன் இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது கிரியேட்டின். புரத காய்கறிகளில் இருக்குது. ஆனால் அது பெருசாக நமக்கு உதவுறதில்லை. அதனால தான் நம்ம அந்த கிரியேட்டின் சப்ளிமெண்ட்டு எடுக்கிறோம். நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான். என்னோடய பல வீடியோக்களில் பாருங்கள், நான் சொல்கிறது இது தான். சப்ளிமெண்ட்டினுடைய ரிசல்ட் உடனே கிடைக்கும். உணவுனுடைய ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். உணவு மூலமாக நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு செலவு ஜாஸ்தி. சப்ளிமெண்ட் மூலமாக நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு செலவு கம்மி. அதுக்கப்புறம் இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ஜிம்முக்கு போகிறவங்க சாப்பிட்லாம், ரன்னிங் போகிறவங்க சாப்பிட்லாம், கிரிக்கெட் விளாட்றவங்க, ஃபுட்பால் இந்த மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்னியில் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. அது மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் நீங்கள் சாப்பிடலாம். அப்போ சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். கிரியேட்டின் எடுக்கிறதுனால பிளட் சுகர், அப்புறம் பிளட் ப்ரெஷர், மெமரி பவர் இதுக்கு எல்லாமே இது உதவுது. இந்த பிளட் ப்ரெஷரையும் பிளட் சுகரையும் குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த கிரியேட்டினுக்கு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையினால் பாதிக்கப்பட்டவங்க ஒல்லியாக இருப்பாங்க. 100க்கு 95% ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுக்கக்கூடிய உணவில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன், அந்த சத்துவை இந்த இன்சுலின் வழியாக அந்த செல்கள் நமக்கு சேர்க்கும். இன்சுலினுக்கு அந்த பவர் இல்லைங்கிறதுனால அந்த சத்துக்களெல்லாம், அந்த சாப்பிடக்கூடிய அந்த நியூட்ரிஷன், அந்த சத்துக்களெல்லாம் யூரின் வழியாக வெளியில் போகிறதுனால தான் சர்க்கரை நோயாளிகள் ஒல்லியாக இருக்காங்க. இதை போய் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா பல்வேறு விதமான ஆங்கில சொற்களை சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சர்க்கரை நோயாளிகளை எடுக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. புரோட்டீன் கிரியேட்டின் சப்ளிமெண்ட் சர்க்கரை நோயாளிகள் எடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் டாக்டர்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இதில் லோடிங்னு சொல்லுவாங்க. அதாவது 5 கிராம், ஒரு நாளைக்கு 20 கிராம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. 5, 10, 15, 20ன்னு 4 டைம் எடுப்பாங்க. அதில் எனக்கு பெரிய உடன்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3 கிராம், 3லேருந்து 5 கிராம் எடுத்தாலே போதும். 60லேருந்து 65, 70 கிலோ இருந்தீங்கன்னா 3 கிராம், 70க்கு மேலே இருந்தீங்கன்னா 5 கிராம் எடுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம். இந்த கிரியேட்டின் என்ன பண்ணுன்னா, உங்கள் மசில்ஸில் உங்கள் தண்ணியை அதாவது சேகரித்து உங்கள் கைகளெல்லாம் பெருசாக காமிக்கும். உங்களுக்கு ஒரு பாடி பில்டர் தோற்றத்தை கொடுக்கும். எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயல்பாகவே ஒரு நாளைக்கு 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போ சம்மர் வேறு, வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. கூடுதலாக ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ சேர்த்து குடிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் நீர் ஆகாரம் நிறைய குடிப்பீங்க. டீ, காஃபி, ஜூஸு, மோர் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் குடிக்கிறதுனால, பால் இதெல்லாம் குடிக்கிறதுனால ஓகே. அது கணக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு 3.5லேருந்து 4 லிட்டர் வந்துடும். சரி, இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இதை நான் எந்த மாதிரியாக குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம்? 4 லிட்டர் குடிக்கணும். அது எப்படி குடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு யோசனை. நீங்கள் காலையில் ஜிம்முக்கு போகிறவராக இருந்தால் 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் தண்ணியில் நீங்கள் கிரியேட்டின் கலந்து குடிச்சிடலாம்.
ஒர்க் அவுட்டு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக 1.5 2 லிட்டர் தண்ணி இந்த கிரியேட்டினோட சேர்த்து நீங்கள் 1.5 2 லிட்டர் தண்ணி குடிச்சிடலாம். 2 லிட்டர் ஆகிடுச்சா, மதியம் உணவு உங்கள் நாளில் நீங்கள் வேலை செய்யும்போது அது கொஞ்சம் சிப்பாக 1 லிட்டர். திரும்பவும் நீங்கள் ஈவினிங் போகிறீங்க, சாயங்காலம் வேலையில் போய் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அப்பவும் 1 1.5 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கலாம். இது மொத்தமாக குடிக்கக்கூடாது. அதாவது இந்த பாட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி கவுக்கக்கூடாது. இந்த சிப்பாக குடிச்சிட்டு வச்சிடணும். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு திரும்ப இப்படி கொஞ்சம் 1/4 லிட்டர் 3/4 லிட்டர் 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? அவ்வளோதான். அதனால் கிரியேட்டின் எடுக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜிம்முக்கு போகிறவங்க தாராளமாக எடுக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நீங்கள் எப்போ வரைக்கும் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களோ அப்போ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கிரியேட்டின் சப்ளிமெண்ட் எடுக்கலாம். அது உங்களுக்கு நன்மை தான் தரும். அதற்கு சாட்சி நான். கிரியேட்டின் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ இங்கே போடுறேன், கிரியேட்டின் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற வீடியோவை நான் இந்த பக்கம் போடுறேன். ரெண்டுமே பாருங்கள். நான் பண்ணுறது, நான் சொல்கிறது, நான் பண்ணக்கூடிய பயிற்சி எல்லாமே என்னை நான் அடிப்படையாக வச்சு தான் நான் சொல்கிறேன். வேறு யாரையும் இது பண்ணி நான் சொல்கிறதில்ல. இப்போ காமிக்கிற டெமோ வீடியோ கூட என்ன நான் வச்சு தான் காமிக்கிறேன். அப்போ என்னை நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு இதனுடைய நன்மை தீமைகளை நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கிரியேட்டின் எடுக்கிறதுக்கு முன்னாடி, கிரியேட்டின் எடுத்ததுக்கப்புறம் 3 மாதம். இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் கூட நான் February 5 எடுக்க ஆரம்பித்தேன். May 5 நான் திரும்ப இந்த ஒர்க் அவுட் வீடியோ பண்ணி நான் போடுவேன். பாருங்கள், இன்னும் இருக்குது. அதில் இன்னும் கிரியேட்டின் இருக்குது, நிறையா இருக்கும். கிரியேட்டின் பாதி தான் செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கே இந்த ரிசல்ட், நல்ல ரிசல்ட். அதனால் நண்பர்களே, ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தால் கஷ்டப்பட்டு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது அதற்கு தேவையான நியூட்ரிஷன் நமக்கு வேணும். அப்போ தான் பாடி டெவலப் ஆகும். சில பேரெல்லாம் இது வந்துட்டு கிரியேட்டின் ஐயோ நான் நேச்சர் உடம்புல கிரியேட்டின் உற்பத்தி ஆகிறது தெரியாமல் நிறைய பேர் ஜிம்முக்கு வராங்க. தெரிய மாட்டேங்குது, சொல்லித்தரதில்லை. இதை பற்றி யாருக்கும் சொல்லித்தரதில்லை. நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி பில்டிங், இந்த ஜிம் அவேர்னஸ் எல்லாம் ஜாஸ்தி. சவுத் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் பார்க்குற பசங்களெல்லாம் கேட்பான்மா, ஜிம்முக்கு போகிறீங்களாம்மா, என்ன பக்கம் இல்லைனான்னு தான் சொல்கிறாங்களோ. ஒருத்தன் கூட எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் போகிறேன்னு யாருமே சொல்லலை. ரொம்ப சொற்பமாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இதனுடைய அவேர்னஸும் வந்து கம்மியாக இருக்குது. இந்த சப்ளிமெண்ட்டுக்கு குறித்ததான ஒரு இதே இல்லை. நகர்ப்புறங்களில் இருக்கலாம், பெரும்பாலும் கிடையாது. இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியுதில்லை பசங்களுக்கு. அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணும்போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் தேவைங்கும் போது இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை, தாராளமாக எடுக்கலாம். நோ சைடு எஃபெக்ட். சரி, இதில் எந்த கம்பெனி பெஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கம்பெனிகள் இருக்குது. மசில் பிளேஸ் நான் எடுத்துருக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி டப்பா முடிகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். பாதிக்கு மேலே போக போக என்ன ஆகுன்னா உருண்டையாக ஆகிடும். அது தண்ணீரை கலக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரிசல்ட்டு ஓகே தான், சேம் ரிசல்ட்டு தான். அதை விட நீங்கள் பெஸ்ட்டாக எதை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்ததில் சொல்கிறேன், ஆன் எடுத்திருக்கேன். அந்த ஆன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது பவுடராக தான் இருக்கும். இந்த மாதிரி உருண்டையாலாம் ஆகாது. இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கேன் டாக்டர் சாய்ஸ் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். அதுவும் ஓகே தான். அதுவும் இந்த மாதிரி இதாக இருக்குது, உருண்டையெல்லாம் ஆகிறதில்ல. பட் மசில் பிளேஸில் இந்த மாதிரி உருண்டையாகும். அந்த டப்பா முடிகிற தருவாயில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணியில் கலக்கவே முடியாது. இப்படி எடுத்து பார்த்தா கூட அந்த கிரியேட்டின் அதில் மிதக்கிறது சின்னதாக இருக்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் ரிசல்ட்டெல்லாம் ஒன்று தான். பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் எடுக்கலாம், டாக்டர் ஆன் எடுக்கலாம், இல்லைனா டாக்டர் சாய்ஸ் எடுக்கலாம். இது முடிஞ்சோன்னா நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவேன், வேறு ஏதாவது கிரியேட்டின்னு. அப்போ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் கிரியேட்டினால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை நண்பர்களே. தாராளமாக எடுங்க, நல்லா பயிற்சி பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, உங்கள் உடம்பு டெவலப் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.